Hello dear 10th standard students, welcome to our channel. So இந்த வீடியோ 10th மேத்ஸ்க்கான இந்த அஃபிஷியலான கவர்மெண்டுடைய ஆன்சர் கீ வீடியோ. இந்த ஆன்சர் கீழே எப்படி நமக்கு டைரக்டரேட் ஆஃப் கவர்மெண்ட் எக்ஸாமினேஷன்லேருந்து கீ கொடுத்துருக்காங்களோ என்னென்ன ஸ்டெப் இருக்குதோ இந்த ஸ்டெப் நீங்கள் எழுதியிருந்தால் மட்டும்தான் உங்களுக்கு மார்க் கிடைக்கும். சரியா? ஸோ மேக்ஸிமம் உங்களுடைய டெக்ஸ்ட் புக்கில் உங்களுடைய டீச்சர்ஸ் எப்படி என்ன ஸ்டெப்ஸ் ஃபாலோ பண்ணி என்ன மெத்தட் ஃபாலோ பண்ணி எழுதி போட்டிருக்காங்களோ அதான் மேக்ஸிமம் இங்கேயும் இருக்கும். அதை பற்றி கவலை ஒன்றும் பட வேணாம். இது நீங்கள் எழுதிருக்கீங்களா அப்படின்றத மட்டும் ஒரு தடவை செக் பண்ணிக்கோங்க. சரியா? இதை பார்க்குறதுக்கு முன்னால் நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா பண்ணிக்கோங்க. இந்த வீடியோவுக்கு மறக்காமல் ஒரு லைக் போட்டுக்கோங்க. நம்மளுடைய வாட்ஸ்அப் சேனல்லையும் மறக்காமல் ஜாயின் பண்ணிக்கோங்க. நீங்கள் எக்ஸாம் எழுதி முடிச்சுட்டு நிம்மதியாக பெருமூச்சு விட்டுட்டு இந்த டைமில் உங்களை டிஸ்டர்ப் பண்ணுறேன் அப்படின்னு நினைக்கிறேன். பட் இருந்தாலும் இந்த ஆன்சர் கீ வீடியோவை கொடுக்க வேண்டியது என்னுடைய கடமை. ஸோ அதுக்காக தான் இந்த ஆன்சர் கீ வீடியோ போட்டிருக்கேன். சரியா? ஸோ மறக்காம தயவு செஞ்சு எனக்காக அந்த லைக் பட்டனை கிளிக் பண்ணுங்க. நீங்க கிளிக் பண்ணக்கூடிய ஒவ்வொரு லைக்கும் இந்த வீடியோவை அடுத்தடுத்து நிறைய ஸ்டூடெண்ட்ஸ்க்கு கொண்டு போய் சேர்க்கணும். ஸோ தயவு செஞ்சு லைக் பட்டனை கிளிக் பண்ணிட்டு பாருங்க. ஓகே, இப்போ நம்ம ஆன்சர் கீ கவர்மெண்ட் ஆன்சர் கீ எப்படி கொடுத்துருக்காங்க அப்படின்றத பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் 1 மார்க் கொஷின்ஸ். 10th பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு மேத்ஸ் மட்டும்தான் கொஞ்சம் கஷ்டமான கொஷின் அப்படின்னு சொல்லலாம். மற்றபடி தமிழ், இங்கிலீஷ், சயின்ஸ், சோசியல்னு எல்லா கொஷின்ஸுமே ஈஸியாக இருந்தது. மேத்ஸ் மட்டும்தான் கஷ்டமாக இருந்தது. சரியா? அப்படின்றப்ப இந்த மேத்ஸில் ஏதாவது கிரேஸ் மார்க் இருக்குதா அப்படின்றதையும் நம்ம பார்த்துடலாம். ஓகே, இப்போ 1 மார்க் கொஷின்ஸ் 14 1 மார்க்கு. இதில் நம்ம ஆல்ரெடி ஆன்சர் கீயும் போட்டிருந்தோம் நம்ம எக்ஸாம் அன்னைக்கினே டென்டேட்டிவாக. இதான் 1 மார்க்கான ஆன்சர் அப்படின்னு சொல்லிட்டு அதே தான் இங்கேயும் கொடுத்துருக்காங்க. அதில் எந்த மாற்றமும் கிடையாது. ஸோ 1 மார்க் எல்லாமே நீங்கள் கரெக்டாக அப்படின்றத ஒரு தடவை அஃபிஷியலாக செக் பண்ணிக்கோங்க. அஃபிஷியல் கீயை வச்சு இதுபடி தான் உங்களுக்கு வேல்யூஷன் பண்ணுவாங்க. இந்த 14 1 மார்க் ஆன்சர் உங்களுக்கு இருக்கணும். சரியா? 1 மார்க் பொறுத்த வரைக்கும் 2 ஆப்ஷன்ஸ்க்குலாம் ஆன்சர் கிடையாது. எல்லா கொஷின்ஸுமே கரெக்டாக இருந்துச்சு. ஸோ எக்ஸாக்டாக அந்த ஒரு ஆன்சர் இருந்தால் மட்டும்தான் உங்களுக்கு 1 மார்க். ஓகே, நெக்ஸ்ட் நம்ம இப்போ 2 மார்க் 5 மார்க் 8 மார்க் கொஷின்ஸ்க்கு எப்படி மார்க் அலாட் பண்ணியிருக்காங்கன்றத பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் 15 2 மார்க்ஸில் கொஸ்டின் நம்பர் 15. இந்த டொமைன் ஈக்குவல் டு 0 1 2 3 4 5 எழுதிருந்தீங்கன்னா 1 மார்க்கு. ரேஞ்ச் ஈக்குவல் டு 3 4 5 6 7 8 எழுதிருந்தீங்கன்னா அதுக்கு 1 மார்க்கு. ஆக மொத்தம் 2 மார்க்ஸ். கொஸ்டின் நம்பர் 16. இந்த கொஸ்டின் நம்பர் 16ல் பார்த்தீங்கன்னா இந்த டயக்ராம். சரியா? ஸோ இந்த டயக்ராம் இதே மாதிரி எக்ஸாக்டாக வரைஞ்சிருந்தீங்கன்னா 1 மார்க்கு. அப்படி இல்லை அப்படின்னா இந்த இது 4x does not have an image in y அப்படின்னு எழுதிருக்கணும். ஒன்று இந்த டயக்ராம் வரைஞ்சிருக்கணும், அப்படி இல்லைன்னா இந்த ஸ்டேட்மெண்ட் எழுதியிருக்கணும். இது ரெண்டில் ஏதாவது ஒன்று இருந்தால் 1 மார்க். அப்புறம் லாஸ்ட்டாக r is not a function அப்படின்னு எழுதுறதுக்கு 1 மார்க். ஆக மொத்தம் 2 மார்க். கொஸ்டின் நம்பர் 17ல் பார்த்தீங்கன்னா இந்த 71 minus x equal to 8kன்னு எழுதுறதுக்கு 1 மார்க். அப்புறம் x equal to 7ன்னு எழுதுறதுக்கு 1 மார்க். ஆக மொத்தம் 2 மார்க். கொஸ்டின் நம்பர் 18. இந்த s இன்ஃபினிட்டிவ் ஈக்குவல் டு a by 1 minus r அப்படின்னு எழுதியிருக்கணும். அப்படி இல்லைன்னா 9 by 1 minus 1 by 3 இது ரெண்டில் ஏதாவது ஒன்று இருந்தால் 1 மார்க்கு. அப்புறம் s இன்ஃபினிட்டிவ் ஈக்குவல் டு 27 by 2ன்னு இருந்தாவே 1 மார்க். அப்படி இல்லாமல் இதை நீங்கள் சிம்பிளிஃபை பண்ணி 13.75ன்னு எழுதியிருந்தாலும் 1 மார்க். சரியா? சிம்பிளிஃபை பண்ணி எழுதினாலும் சரி, இல்லை சிம்பிளிஃபை பண்ணி எழுதாமல் 27 by 2ன்னு அப்படியே விட்டாலும் சரி 1 மார்க் கொடுத்துருவாங்க. அடுத்த கொஸ்டின் நம்பர் 19க்கு பார்த்தீங்கன்னா இந்த x ஸ்கொயர் பை 4x x ஸ்கொயர் மைனஸ் 4x டிவைடட் பை x பிளஸ் 4 இன்ட்டு x பிளஸ் 4 ஈக்குவல் டு x பிளஸ் 4 இன்ட்டு x மைனஸ் 4 டிவைடட் பை x பிளஸ் 4 இன்ட்டு x பிளஸ் 4 இந்த ஸ்டெப் எழுதுறதுக்கு 1 மார்க். அப்புறம் இதை நம்ம இந்த x பிளஸ் 4ஐயும் கேன்சல் பண்ணிட்டு x மைனஸ் 4 டிவைடட் பை x பிளஸ் 4 அப்படின்னு எழுதுறதுக்கு 1 மார்க். ஆக மொத்தம் 2 மார்க். இப்போ கொஸ்டின் நம்பர் 20. x minus 1 by x equal to 24 by 5 அப்படின்னு எழுதுறதுக்கு 1 மார்க். அதுக்கப்புறம் x உடைய வேல்யூ 5, minus 1 by 5 x equal to 5, minus 1 by 5 அப்படின்னு எழுதுறதுக்கு 1 மார்க். சரியா? அடுத்த கொஸ்டின் நம்பர் 21ல இந்த a equal to இந்த ஸ்டெப்பு. சரியா? இது எழுதியிருக்கிறதுக்கு. அப்படி இல்லைன்னா இதை இந்த மாதிரி எழுதியிருந்தாலும் 1 மார்க். இது எழுந்தாவே போதுமானது, 1 மார்க் கொடுத்துருவாங்க. அப்படி இல்லைன்னா இது மாதிரி நீங்கள் எழுந்தாலும் 1 மார்க். இன்னும் 1 மார்க் ஆன்சருக்கு a ஈக்குவல் டு இந்த மேட்ரிக்ஸ் எழுதுறதுக்கு 1 மார்க். கொஸ்டின் நம்பர் 22. இந்த AD by DB ஈக்குவல் டு 1/3 அப்படின்னு இந்த ஸ்டெப் எழுதுறதுக்கு, அப்படி இல்லைன்னா இந்த ஸ்டெப் எழுதியிருக்கணும். இது ரெண்டில் ஏதாவது ஒரு ஸ்டெப்ல இருந்தால் 1 மார்க்.
பை தேல்ஸ் தியரம் டிஇ parallel to பிசி அப்படின்னு எழுதுறதுக்கு ஒரு மார்க். அதுக்கப்புறம் கொஸ்டின் நம்பர் 23 m ஈக்குவல் டு y2 மைனஸ் ஒய் இந்த ஸ்டெப் எழுதுறதுக்கு இது டைரெக்டாக அந்த ஃபார்முலா மட்டும் எழுதினாவோ இல்லை அதனுடைய வேல்யூவை நீங்கள் வந்து சப்ஸ்டியூட் பண்ணி எழுதினாலும் ஒரு மார்க். லாஸ்ட்டாக m ஈக்குவல் டு மைனஸ் 16/0 எழுதினாலும் இல்லைன்னா அன்டிஃபைன்டு எழுதினாலும் ஒரு மார்க். நீங்கள் அன்டிஃபைன்டு எழுதாமல் விட்டால் கூட ஒரு மார்க் வந்துடும், ஃபுல் மார்க் வந்துடும். கொஸ்டின் நம்பர் 24 இந்த ஸ்டெப்புக்கு ஒரு மார்க். இது இல்லைனா இது ரெண்டில் ஏதாவது ஒன்று எழுதியிருந்தால் ஒரு மார்க். அதாவது ஏபின்னு எழுதினாவே போதும், இல்லை ஏபியோட வேல்யூவை சப்ஸ்டியூட் பண்ணி எழுதினாலும் லாஸ்ட் அந்த ஈக்குவேஷன் கொண்டு வரதுக்கு ஒரு மார்க். இப்போ கொஸ்டின் நம்பர் 25 பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டெப்புக்கு ஒரு மார்க்கு, இந்த ஸ்டெப்புக்கு ஒரு மார்க். கொஸ்டின் நம்பர் 26 இந்த ஸ்டெப்பில் இருக்கணும் அப்படின்னா இது எழுதியிருக்கணும், இதுக்கு ஒரு மார்க்கு. லாஸ்ட்டாக வேல்யூ கண்டுபிடிச்சி எழுதுறதுக்கு ஒரு மார்க். கொஸ்டின் நம்பர் 27 இந்த ஸ்டெப்புக்கு எழுதுறதுக்கு ஒரு மார்க்கு, இதுக்கு ஒரு மார்க். கொஸ்டின் நம்பர் 28 இது கம்பல்சரி கொஸ்டின் இல்லையா? கொஸ்டின் நம்பர் 28 கம்பல்சரி கொஸ்டின். இதான் ரொம்ப கஷ்டமாக கேட்டிருந்தாங்க, 2 மார்க் கம்பல்சரி. பார்த்துக்கோங்க ஆன்சர் எப்படி கொடுத்துருக்காங்கன்னு. The volume of cube V1 equal to A cube, volume of sphere V square equal to 4/3 pi R cube எழுதுறதுக்கு ஒரு மார்க். அதுக்கப்புறம் இந்த டிரைவ் பண்ணி கொண்டு வரது லாஸ்ட்டாக வேல்யூ வந்தீங்கன்னா 1:π/6 எழுதினாலும் சரி, இல்லை 6:πன்னு எழுதினாலும் சரி, இல்லை 21:11 எழுதினாலும் சரி, இந்த மாதிரி என்ன வேல்யூ கொடுத்துருந்தாலும் ஒரு மார்க். 3ல் எது இருந்தாலும் ஒரு மார்க் ஆன்சர். இதுதான் கரெக்டான ஆன்சர். இது நிறைய பேர் கன்ஃபியூஸ் பண்ணிட்டு இருந்திருப்பீங்க, பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட் 5 மார்க் கொஸ்டின்ஸ். கொஸ்டின் நம்பர் 29 இது பாருங்க, இந்த ஸ்டெப்புக்கு ஒரு மார்க்கு, இந்த ஸ்டெப்புக்கு ஒரு மார்க்கு, இதுக்கு ஒரு மார்க்கு, இதுக்கு ஒரு மார்க்கு, இந்த ஸ்டெப்புக்கு ஒரு மார்க். கொஸ்டின் நம்பர் 30 இந்த ஸ்டெப்புக்கு ஒரு மார்க்கு, இந்த ஸ்டெப்புக்கு ஒரு மார்க்கு, இதுக்கு ஒரு மார்க்கு, இந்த இதுக்கு ஒரு மார்க்கு, லாஸ்ட்டாக இது எழுதுறதுக்கு ஒரு மார்க். அப்புறம் கொஸ்டின் நம்பர் 31 பார்த்தீங்கன்னா இந்த ஏடிஎல் எழுதுறதுக்கு ஒரு மார்க்கு, இந்த ஃபார்முலா எழுதுறதுக்கு ஒரு மார்க்கு, n ஈக்குவல் டு 43 எழுதுறதுக்கு ஒரு மார்க்கு, இந்த எஸ்என் எழுதுறதுக்கு ஒரு மார்க்கு, லாஸ்ட்டாக வேல்யூ கண்டுபிடிச்சி எழுதுறதுக்கு ஒரு மார்க். அதுக்கப்புறம் கொஸ்டின் நம்பர் 32 இந்த எஸ்என் டேர்ம்ஸ் எழுதுறதுக்கு ஒரு மார்க்கு, வேல்யூ அப்ளை பண்ணுறதுக்கு ஒரு மார்க்கு, அதுக்கப்புறம் இதை கண்டுபிடிக்கிறதுக்கு ஒரு மார்க்கு, இந்த ஸ்டெப்புக்கு ஒரு மார்க்கு, லாஸ்ட்டாக இந்த ஆன்சருக்கு ஒரு மார்க். ஆன்சர் பார்த்தீங்கன்னா நீங்கள் இதோட விட்டாலும் ஓகே தான், இல்லை அதுக்கு பதிலாக இது நீங்கள் சப்ஸ்டியூட் பண்ணி எழுதினாலும் ஓகே தான், இல்லை அதுக்கு பதிலாக லாஸ்ட்டாக சிம்பிளிஃபை பண்ணி இப்படி எழுதினாலும் ஓகே தான். இந்த 3ல் எது இருந்தாலும் ஒரு மார்க். அதாவது கடைசியாக கொஸ்டின் நம்பர் 33 இந்த ஸ்டெப்புக்கு ஒரு மார்க்கு, இதுக்கு ஒரு மார்க்கு, இதுக்கு ஒரு மார்க்கு, இதுக்கு ஒரு மார்க்கு, இதுக்கு ஒரு மார்க். கொஸ்டின் நம்பர் 34 பார்த்தீங்கன்னா இந்த டயக்ராம் போட்டு இதை எழுதுறதுக்கு ஒரு மார்க்கு, இதுக்கு ஒரு மார்க்கு, இந்த ஸ்டெப்புக்கு ஒரு மார்க்கு, இந்த ஸ்டெப்புக்கு ஒரு மார்க்கு, லாஸ்ட்டாக பை கேவாஸ் தியரம் த ஆங்கிள் பைசெக்டர்ஸ் ஆஃப் அ ட்ரையாங்கிள் ஆர் கன்கரண்ட் அப்படின்னு எழுதுறதுக்கு ஒரு மார்க். கொஸ்டின் நம்பர் 35 இந்த ஃபார் வெர்டிசஸ் டு பி டேக்கன் இன் ஆர்டர்னு எழுதுறதுக்கு ஒரு மார்க், இந்த ஸ்டெப்புக்கு ஒரு மார்க். ஆர் எனி அதர் கரெக்ட் ஃபார்முலா, இதுதான் எழுதணுன்ற அவசியம் கிடையாது, வேறு என்ன கரெக்ட் ஃபார்முலா இருந்தாலும் ஒரு மார்க் கொடுக்க சொல்லியிருக்காங்க. அப்புறம் இது சப்ஸ்டியூட் பண்ணி எழுதுறதுக்கு ஒரு மார்க்கு, அப்புறம் இந்த ஸ்டெப்புக்கு ஒரு மார்க்கு, லாஸ்ட்டாக வேல்யூ கண்டுபிடிச்சி எழுதுறதுக்கு ஒரு மார்க். இங்கே பார்த்தீங்கன்னா நோட்னு கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஃபுல் மார்க்ஸ் வுட் பி அவார்டட் ஈவன் இஃப் ஆன்சர்ஸ் ஆர் கிவன் இன் ஆல்டர்னேட்டிவ். வேறு எந்த மெத்தட், இந்த சம்முக்கு வேறு எந்த மெத்தட் யூஸ் பண்ணி நீங்கள் ஆன்சர் கொண்டுட்டு வந்தாலும் மார்க் கொடுக்க சொல்லியிருக்காங்க. கொஸ்டின் நம்பர் 36 பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டெப்புக்கு ஒரு மார்க், இதுக்கு ஒரு மார்க், இதுக்கு ஒரு மார்க், இதுக்கு ஒரு மார்க், இதுக்கு ஒரு மார்க். இதுவும் அதே மாதிரி தான், வேறு மெத்தட் யூஸ் பண்ணி எழுதியிருந்தாலும் இதுக்கும் மார்க் கொடுக்க சொல்லியிருக்காங்க. 37 பாருங்கள், இந்த டயக்ராமுக்கு ஒரு மார்க்கு, இந்த எக்ஸ் வேல்யூ கண்டுபிடிச்சி எழுதுறதுக்கு ஒரு மார்க்கு, ஒய் வேல்யூ கண்டுபிடிச்சி எழுதுறதுக்கு ஒரு மார்க்கு, இந்த ஃபார்முலா எழுதுறதுக்கு ஒரு மார்க்கு, லாஸ்ட்டாக ஆன்சருக்கு ஒரு மார்க்கு. இந்த கொஸ்டினுக்கும் நீங்கள் ஆல்டர்னேட்டிவ் மெத்தட் எதில் இருந்தாலும் ஃபுல் மார்க் கொடுக்க சொல்லியிருக்காங்க. கொஸ்டின் நம்பர் 38 இந்த கர்வ்ட் சர்ஃபேஸ் ஏரியா கண்டுபிடிச்சி எழுதுறதுக்கு ஒரு மார்க்கு, ஆன்சர் கொண்டுட்டு வரதுக்கு 2 மார்க்கு, ஏரியா கவர்டு இதுக்கு ஒரு மார்க்கு, லாஸ்ட் ஆன்சருக்கு ஒரு மார்க். கொஸ்டின் நம்பர் 39 இந்த ஸ்டெப்புக்கு ஒரு மார்க்கு, இந்த ஸ்டெப்புக்கு ஒரு மார்க்கு, இதுக்கு ஒரு மார்க்கு, ஆன்சருக்கு ஒரு மார்க்கு, லாஸ்ட்டாக இதை எழுதுறதுக்கு ஒரு மார்க். கொஸ்டின் நம்பர் 40 அதே மாதிரி தான், இதுக்கு ஒரு மார்க்கு, டேபிள்னு எழுதுறதுக்கு ஒரு மார்க்கு, இதுக்கு ஒரு மார்க்கு, இந்த இதுக்கு ஒரு மார்க்கு, லாஸ்ட்டாக இதுக்கு ஒரு மார்க். கொஸ்டின் நம்பர் 41 இந்த NS = 36 எழுதுறதுக்கு ஒரு மார்க்கு, இந்த ஸ்டெப்புக்கு ஒரு மார்க்கு, இந்த ஸ்டெப்புக்கு ஒரு மார்க்கு, இந்த ஸ்டெப்புக்கு ஒரு மார்க்கு, இந்த ஸ்டெப்புக்கு ஒரு மார்க். கொஸ்டின் நம்பர் 42 இதுக்கு ஒரு மார்க், இது வந்து கம்பல்சரி தானே. கொஸ்டின் நம்பர் 42 5 மார்க் கம்பல்சரி. இதுக்கு ஒரு மார்க்கு, இதுக்கு ஒரு மார்க்கு, இதுக்கு ஒரு மார்க்கு, இதுக்கு ஒரு மார்க்கு, இதுக்கு ஒரு மார்க்கு. இதுவும் வந்து நீங்கள் வேறு ஏதாவது ஒரு மெத்தட் யூஸ் பண்ணி செஞ்சிருந்தாலும் மார்க் கொடுக்க சொல்லியிருக்காங்க. லாஸ்ட்டாக 8 மார்க்ஸ் பார்த்தீங்கன்னா 43ல் இது கிராஃப் ரஃப் டயக்ராமுக்கு ஒரு மார்க்கு, இந்த ட்ரையாங்கிள் PQRக்கு ஒரு, சரி இது வந்து இது ஜியாமெட்ரி
இதுக்கு 1 மார்க், இதுக்கு 2, இதுக்கு 2. அதே மாதிரி பிக்கு பாருங்கள் எப்படி மார்க் அலாட் பண்ணியிருக்காங்க. 44ல் ஏ அதே மாதிரி தான். இது கிராஃப் எப்படி மார்க் அலாட் பண்ணியிருக்காங்கன்னு பார்த்துக்கோங்க. சரி, அதான் டவுட் இருந்ததுன்னா கமெண்ட்டில் கேளுங்க. தேங்க்யூ.